அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி எப்போது, எந்த தேதி, பஞ்சமி திதி எந்த மணியிலிருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த பஞ்சமி நாளில் வராகி அம்மனை நாம் முழுமையாக மனதார நினைத்து வேண்டும் பொழுது நம்முடைய பிரச்சனை அனைத்துமே மறைந்து இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் நம் வீட்டில் பணம் பெருகி கொண்டே போகும். ஒரு செல்வ நிலை உயர்ந்து கொண்டே போகும். எந்த மாதிரி நம் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பொதுவாகவே அமாவாசையை அடுத்து வரும் 5வது நாள் வளர்பிறை பஞ்சமி திதி என்றும், அதுபோல பௌர்ணமியை அடுத்து வரும் 5வது நாளும் தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திதி நாட்களில் செய்யப்படும் பூஜைகளுக்கு அதிக பலன் இருக்குது. அதிலும் பஞ்சமி திதியில் செய்யும் பூஜைகளுக்கு மிகவும் சக்தி, பலன் எல்லாமே அதிகம். பஞ்சமி திதி என்றால் முதலில் ஞாபகத்துக்கு வருவது அம்பாள் மட்டும்தான். நம் வராகி அம்பாள் தான். அவங்கள நாம் சிறந்த முறைகள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலனை பெற முடியும். வராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றி விரதம் இருந்து பூஜை செய்து வர நீங்கள் நினைத்தது உடனே நிறைவேறும். நினைத்ததை செய்வதற்கு பண தடை இருக்காது. வாழ்வில் எப்போதுமே ஒரு வெற்றி மட்டுமே கிடைக்கும். இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் நாம் இந்த முறையில் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது, இந்த பஞ்சமி திதி பூஜையை ஒரு சிலர் தவறாமல் செஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த தவறாமல் செய்கிறதுனால தான் அவங்க நினைக்கிற வேண்டுதல் கூடிய சீக்கிரமாகவே நடக்கும். விரைவாகவே அதுக்குரிய பலனை அவங்க கண்டிப்பாக உணர்வாங்க. இப்போ ஒரு சிலரோட ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, சரியே இல்லை, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னா இருக்கிறவங்க கூட தவறாமல் இந்த பஞ்சமி நாளை நீங்கள் என்ன வருதோ அதை நீங்கள் கடைபிடித்து வராகி அம்மனை நீங்கள் பூஜை செய்யுங்க. அந்த வளர்பிறை பஞ்சமியும் தவற விட்றாதீங்க, தேய்பிறை பஞ்சமினாலையும் தவற விடாதீங்க. பூஜையினால் உங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடு அனைத்துமே மறைந்து விலகிவிடும். அதிலும் என்னைக்கு பஞ்சமி திதின்னு பார்க்கலாம். 7/9/2024 வரும் சனிக்கிழமை ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி. சனிக்கிழமை அந்த மதிய நேரம் 3:40 அந்த மணிக்கு தான் ஆரம்பிக்குது பஞ்சமி திதி. மறுநாள் 8/9/2024ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:15 மணி வரையே பஞ்சமி திதி இருக்குது. சனிக்கிழமை 3:40 மணிக்கே மாலை அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருது பஞ்சமி திதி. அப்போ இரவு நேரம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக வரும் சனிக்கிழமை என்று பஞ்சமி திதி இருக்குது ஆரம்பிச்சதுனால சனிக்கிழமை நான் வழிபாடு செய்யலாம் 6 மணிக்கு மேலே. எங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நாங்கள் வழிபாடு செய்வோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த பஞ்சமி திதி கூடிய நேரம். வராகி அம்மனை முதல்ல வீட்டில் எப்போதும் போல் நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு, வராகி அம்மன் படம் எத்தனை படம் வச்சுருக்கீங்களோ எல்லா படத்தையும் சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பூ வைத்து பொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் அகல் விளக்கு தயார் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெயை திரி போட்டு அம்பாள் முன்னாடி வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் என்ன 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் அந்த விளக்கில் போட்டுக்கோங்க. இந்த 2 விளக்கையும் உங்கள் வீட்டு நிலைவாசல் 2 பக்கமும் நீங்கள் வைக்கணும். இந்த விளக்கை இதில் என்ன முக்கியமானதுன்னா, நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிலைவாசலில் 2 பக்கம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் வராகி அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அம்பாள் அப்படியே வரவேற்று நீங்கள் பூஜை அறையில் உட்கார வைக்கிறீங்க. இதுதாங்க அந்த கான்செப்ட். இந்த பூஜையை நீங்கள் காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம் தான். கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பஞ்சமி நாளில் கோவிலில் போய் பஞ்சமி நாளில் வராகி அம்மனுக்கு 5 அகல் விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. 5 அகல் விளக்கு ரெடி பண்ணிட்டு அந்த 5 அகல் விளக்குலையுமே ஒவ்வொரு எண்ணெயை நீங்கள் ஊற்றி சிகப்பு நிற திரி போட்டு ஏற்றுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குங்களா அந்த மாதிரி எண்ணெய், நெய் போட்டு எண்ணெய் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் சிகப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் பொழுதே ஓம் பஞ்சமி தேவியே போற்றி, ஓம் பஞ்சமி தேவியே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றின்னு அம்பாளை வணங்கி வேண்டுங்க.
நவதானியம் இருக்குல்ல, அதால் செஞ்சப்பட்ட பிரசாதத்தை பஞ்சமி நாளில் நீங்கள் வராகி அம்மன் கோயிலுக்கு போயிடுங்க. நவதானியத்தால் நீங்கள் வீட்டில் செய்ய முடியும்னா அந்த பிரசாதம் லட்டு உருண்டை மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி ரெடி பண்ணலாம். கடைகளில் கூட நவதானியம் இது என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அது கூட விற்பாங்க. அதை கூட வாங்கி வராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வளர்பிறை பஞ்சமி எனக்கு நல்லது நடக்கணும், செல்வம் சேரணும், என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லா திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் நடக்கணும், எல்லாமே நல்ல பாசிட்டிவான வார்த்தையெல்லாம் சொல்லி அம்மா கிட்ட உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் வையுங்க. நவதானியத்தால் செய்யப்பட்ட பிரசாதத்தை கோயிலில் வர பக்தர்கள் எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துட்டு நீங்களும் ஒன்று சாப்பிட்டுட்டு மனதார நீங்கள் அம்மா வேண்டிட்டு வாங்க. நீங்கள் நினைத்தது அனைத்துமே வராகி அம்மன் நடத்தி வைப்பாங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். நன்றி.